ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி லாஜிக்கெலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நம்மளுடைய ஃபோக்கஸ் இருந்ததால் சைடு வேஸில் போய் மாட்டிக்கிட்டோம். நிஃப்டி ஃபாராவில் ஓரளவுக்கு அதனுடைய மூமெண்டம் கொடுத்தது. சரி, டெலிகிராம் சேனலில் மார்னிங் சென்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. மார்னிங் அப்டேட்டும் பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஸோ மார்னிங் அப்டேட்டில் என்ன நம்ம வியூ இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி நேற்று வந்து சப்போர்ட் எடுத்தது, ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபாலிங். ஸோ அடைந்து இந்த ரெஜிஸ்டன்ஸ் அல்லது இங்கேருந்து வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிஃப்டி 50ல் இங்கேயே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனது. ஒரு சில இங்கே பைன் பண்ணவங்க இங்கே சேல் பண்ணியிருப்பாங்க, இங்கே சேல் பண்ணவங்க சம்வேர் இங்கேனா ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்றைக்கி நிஃப்டி 50ல் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஓரளவுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. இந்த சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் இல்லைங்களா, இந்த சப்போர்ட்காக நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. இந்த இடத்துல நான் வந்து நிஃப்டி கவனிக்கல, அப்சர்வேஷன் பண்ணல. ஏன்னா வந்து நான் 12:45 சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் நிஃப்டி பேங்க்கில் இருந்தது. இல்லை அது நிஃப்டியும் அதையும் கம்பேர் பண்ண, ஒன்று ப்ளஸில் போனால் மைனஸில் போகுது, மைனஸில் போனால் ப்ளஸில் போகுது. ரொம்ப ஹெரிட்டேஜ் கிட்டத்தட்ட 1.5 hour மேலே வந்து சிஸ்டம் எப்படியே போயிட்டு இருந்தது. அது போரிங் இருந்தது. ஸோ அதனால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிட்டேன். நீங்களும் உங்களுக்கு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். ஓகே, டெலிகிராம் சேனலில் பாருங்கள். இது பாருங்கள், இதான் லைவில் அப்டேட் பண்ணுறது. இங்கே இந்த ஃபஸ்ட் ரெஜிஷன்ஸ், செகண்ட் ரெஜிஷன்ஸ், அதனோட லோ லெவலில் எதுவும் ப்ரைஸ் வந்து மார்க் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள், லோயர் சைட் மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்து பண்ண SL ஒன்று ட்ரிகர் ஆகிடுச்சு சைட்வேஸ் ரீசனுக்காக. எங்கே எப்படி எடுத்தேன் என்ன அதையும் காமிக்கிறேன். இப்போ இந்த லாஜிக் வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. சரி, இது வந்து நிஃப்டி 50 பார்த்துங்க. நிஃப்டி 50ல் ரேர் ரெஜிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்தது. இப்போ அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது நிஃப்டி 50ல். பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா 10 minutes டைம் ஃப்ரேமில் ஃபுல்லாக சைட்வேஸ் தான். 2 மணிக்கு மேலே தான் ஒரு சின்னதாக பிரேக் டவுன் கிடைச்சது. திரும்ப வந்து பேக் டு பவேலியன் திரும்ப மேலே போய் நின்றுடுச்சு. ஓகேங்களா. சரி, நம்மளது SLலேருந்து எங்கே ஹிட்டாச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போர்ட் இல்லைங்களா, இந்த சப்போர்ட் லைனில் இந்த ப்ரைஸ் இங்கேருந்து ஃபால் ஆனது. மேபி இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணிவிட்டு மேலே போகணும்னு என்னோட வியூ வந்தது. அதனால் சின்னதாக ஒரு ஸ்மால் SL, பெரிய SL ஒன்றும் கிடையாது, சின்ன ஒரு SL தான். SL ட்ரிகர் ஆகிடுச்சு. ஆனால் ப்ராஃபிட் சைடு போல் வந்துச்சு, ஆனால் ப்ராஃபிட் போல். அதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்து மேலே போய்ட்டு சைட்வேஸ் மூமெண்டம் காமிச்சிடுச்சு. எங்கே எக்ஸாக்ட்லி எங்கே எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கேன், நம்ம ப்ரைம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அது எஸ் இருந்து பார்த்துடலாம். ஓகே, இது பாருங்கள், கீழே பார்த்துங்க, இந்த ரெஜிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் க்ளோசிங் கொடுக்கல. அங்கேயே சொல்லியிருப்பேன் பாருங்கள், மேபி ரிஸ்கி ட்ரேட், லோ சைடுக்கு ரிஸ்கி ட்ரேட் ஒன்று இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலில் பார்த்தா க்ளோசிங் கொடுத்துச்சு, கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துச்சு, மேலே போச்சு. அகைன் அந்த லெவல் பிரேக் டவுன்னா செல்லிங்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங் கொடுத்துருந்தேன். சேல் சைடு ப்ரைஸ் மூவ் ஆச்சு, ஆனால் டார்கெட் வரல. டைரெக்டாக ரிவர்ஸில் போய்ட்டு நம்மளுடைய SL ட்ரிகர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்திங்கன்னா மேலே அப்பர் சைடுக்கான ஒரு வியூ தான் இருந்தது.
மேலே பிரேக் அவுட் ஆனால் பையிங்கான மூவி பார்க்கலாம் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் பிரேக் அவுட் நடக்கல, ஃபுல்லாக சைட்வேஸ் போய்ட்டு க்ளோஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் சைட்வேஸ்னு 10 மணிக்கெலாம் போட்டுருந்து பாருங்கள். 10 மணிக்கு சைட்வேஸ் போட்டிருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸு, அப்புறம் கம்ப்ளீட் சைட்வேஸ் க்ளோஸ் த சிஸ்டம் எத்தனை 12 மணிக்கு 35, 12:35 உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் சிஸ்டம் பார்க்கல, நான் ஆக்சுவலாக பார்த்துட்டு தான் போரிங் தான் இருந்துக்கொடுங்க. நான் அந்த நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல அதிகமாக பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்னால் அப்சர்வேஷன் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சிம்பிள் லாஜிக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் நான் சென்ட் பண்ணல, வேறு எதுவும் நான் வாட்சும் பண்ணலை. ஓகேங்களா? சரி, வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய மேக்ஸிமம் லைக்ஸ் அதிகரிங்க. கண்டிப்பாக ஈவினிங் சின்னதாக ஒரு மாதிரி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.